Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து பல வகைகளில் தனித்துவம் மிக்கவனாக படைத்திருக்கிறார். மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனுக்குள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மனிதன் மட்டும்தான் சிரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆடு மாடு கழுதை குதிரை இதெல்லாம் சிரிப்பதை நம்மளால் பார்க்க முடியவில்லை. மனிதன் பிறந்ததிலிருந்தே சில விஷயங்கள், அந்த அழுகை, சிரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் பிறந்ததில் இருந்தே அவன் கூட ஒரு தொற்று நோய் மாதிரி அவனோடு ஒட்டி கொண்டே பிறக்கிறது. வேற வேற பண்புகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை அடைந்த பிறகுதான் அந்த மனிதனிடத்தில் அது உருவாகும். ஆனால் இந்த சிரிப்பு, அழுகை இதெல்லாம் மனிதனோட இயற்கையிலேயே ஒட்டி பிறந்தவை என்று நாம் சொல்லலாம். அதனால்தான் மனிதனை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அவன் ஒரு சிரிக்கிற உயிரினோ என்று குறிப்பிடுவார்கள். அப்படி மனிதனுக்கு என்ற உரிய இந்த சிரிப்பு தன்மை இருக்கு பாருங்க. இத ஆன்மீகம்ங்கிற பெயர்ல சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சிரிக்கவே கூடாது, கேலி செய்யக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, அப்படி முகத்தை உருண்டை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆன்மீகம்ங்கிற பெயர்ல இந்த சிரிப்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது. இப்படி சில மத குருமார்கள், மார்க்க அறிஞர்கள் சிரிக்காமல் இருப்பது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைமை இப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னார்கள். இது சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பதை தடை பண்ணிருக்கிறாங்களா? சிரிக்கிறது பாவமா? கேலி செய்யறது, கிண்டல் பண்றது, மகிழ்ச்சியா இருக்கிறது இதெல்லாம் பாவமான்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸை நம்ம ஆய்வு செய்யணுமே ஆனால் மார்க்கத்தில் இதெல்லாம் ஒரு உயர்ந்த தன்மை. சிரிக்காம இருக்கிறது உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லப்படுவது கிடையாது. சிரிக்கிறது பாவம் என்றால் சிரிக்க வைக்கிறத நான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வஅன்னஹு ஹுவ அல்ஹக வஅபகா. அல்லாஹ் தான் சிரிக்கவும் வைக்கிறான், அவன் தான் அழவும் வைக்கிறான். அப்ப சிரிக்கிற பாவம் தான் அது செய்யறவன் அல்லாஹ்வுல, நான் தான் சிரிக்க வைக்கிறேன் அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி மறுமை நாளையில முஸ்லிம்களுக்கு உள்ள அந்த ஒரு சிறப்பம்சத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிரிக்கிற ஒரு பாக்கியம் அல்லாஹ். உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். லாயிகத்தும் முஸ்தபிஷிரா, மகிழ்ச்சியால் சிரித்துக் கொண்டிருக்கும். உஜூஹு யௌமைதின் அலையா கபரா,
இன்னும் சில முகங்கள் அதுல புழுதி படர்ந்திருக்கும். தருகுவா கத்தரா, அதுல கருமை அதை அந்த சூழ்ந்திருக்கும். அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். மறுமையில சுர்க்கவாசிகளுக்கு வழங்குற பாக்கியத்தை சொல்லும் பொழுது மறுமையில சுர்க்கவாசிகள் சிரித்த முகத்தோட மலர்ந்த முகத்தோட காட்சி தருவார்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அப்படி சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மறுமையில சில முகங்கள் மகிழ்ச்சியோட இருக்கும். அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். சில முகங்கள் அப்படி அந்த முகத்திலேயே அந்த வெற்றி, அந்த மறுமையில வெற்றி பெற்று விட்டோம், சொர்க்கத்துக்கு நம்ம போக போகிறோம் என்பது அந்த முகத்திலே தெரியும். ஒரு உஜூஹு யௌமைதின் பாசிரா தல்லுன்னா இஃபால பிகா பாக்கிறா, இன்னும் சில முகங்கள் அப்படியே தோல்வியில உறைஞ்சு போயிருக்கும். நமக்கு ஒரு பெரிய பேர் ஆபத்து ஏற்பட போகிறது என்று அது பயந்து கொண்டிருக்கும் சொல்லி இந்த சிரிக்கிறத ஒரு பாக்கியமாக அல்ல சொல்லலாம். சொர்க்கவாசிகளுக்குள்ள ஒரு பாக்கியம். அப்ப சொர்க்கத்துல எது அல்ல நமக்கு தருவானோ அதையே உலகத்துல நம்ம சிரிக்கக்கூடாது, உலகத்திலேயே மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. இதை சிரிக்கிறது மார்க்கத்துல தப்பு கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் ஒரு திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். அவர் ரோட்ல இருந்து வர்றார், ஒரு எறும்பு புற்று வருகிறது. எறும்புகள் கூட்டமா ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே கூட்டமா போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த எறும்புகள்ல பேசிக் கொள்கிறது, லா எகத்தி மன்னக்கும் சுலைமானு ஹுவ ஜுனூதுஹு வஹும் லா யஷூரூன். இல்ல கவனமா பார்த்து போங்க, இந்த சுலைமான் அவருடைய படையினரும் அவங்களுக்கு தெரியாம நம்ம பேசிடக்கூடாது, ரொம்ப கவனமா போயிருங்க அப்படின்னு எறும்புகள் பேசி கொடுக்கிறது. இது எறும்பு பேசுறத கேட்டா அவங்களால கேட்டுச்சுன்னு வைங்க, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அவங்க இறை தூதரா இருக்கிறனால ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இதே மாதிரி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்னன்னு கேட்டா, இந்த எறும்பு பறவைகள் இதெல்லாம் பேசுறது அவருக்கு விளங்கும். அவர் அதை பேசுவார். அந்த மாதிரி பறவைகள்கிட்ட பேசுற பாஷையை கூட இப்ப மனுஷன் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு கலையாக பயிற்றுவிக்கிறார்கள். அந்த மாதிரி எறும்பு பேசுறத கேட்ட உடனே அவருக்கு சிரிப்பு வருது. அல்லாஹ் சொல்றான், சுலைமான் அந்த எறும்பு பேசுறத கேட்டு அவர் சிரித்தார். வகால ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ வழங்கிய நியமத்துகளுக்கு நான் அருள் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யி. வன் ஆமல சாலிகன் ஃபீமா தல்லா, நீ திருப்திப்படுகிற அமல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. வாதுகள் நீ ரஹமத்திக்க இபாதிக்க சாலிகின், உன்னுடைய நல்லடியார்களோட உன்னுடைய அருளால் என்னையும் நீ சேர்ப்பாயாக சொல்லி சுலைமான் நபி துஆ செய்கிறார். எதுக்கு அல்லாஹ் இதை நம்மளை கேட்க வைக்கிறான்? நம்ம அவனுக்கு நன்றி செய்யணும், உடனே நன்றி செலுத்துறார். அல்லாஹ்வுடைய ஒரு அருளை பார்த்த உடனேயே உடனே செய்யறாரு. அந்த இறை தூதர் அப்படி ஒரு நமட்டு ஒரு மாதிரி பெருமையில ஆகவத்தில் சிரிக்கல, ஒரு மகிழ்ச்சியில சிரித்து விட்டு அதெல்லாம் வந்துடக்கூடாது, யாரெல்லாம் உடனே நன்றி செலுத்தணும் அப்படின்னு துவா செய்தார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், சுலைமான் நபி இப்படி சிரித்தார் அப்படிங்கிறான். அப்ப சிரிக்கிற தப்பா இருந்தா ஒரு நபி சிரிக்கும் போது அல்லாஹ் கணிச்சிருக்கணுமா இல்லையா? அது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறதுக்கு கூட நன்மை இருக்குன்னு சொன்னார்கள். இந்த மார்க்கத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, லா தஹக்கிரன்ன மினல் மாரூஃபி ஷையன் வலவ் அன் தல்கா அகாக பி வஜ்ஹின் தலி, உன் சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது உட்பட சிரிப்பது உட்பட எந்த நல்லறத்தை அற்பமா நினைக்காத. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆளை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, அந்த வரவேற்கிற மாதிரி சிரிக்கிறது, அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி சிரிக்கிறது, இதுக்கு கூட நன்மை இருக்கிறது. இதுவும் ஒரு நல்லறம் தான், இதுவும் ஒரு சதகா தான், இதை கூட அற்பமா நினைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்கன்னா என்ன விளங்குது? நம்ம மற்றவர்களை பார்த்து சிரிப்பது, அவங்களை மகிழ்விப்பது, இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சிரிப்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கணும்ல. சில முனிவர்கள், சில துறவிகள், சில அஜர்த்துமார்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சிரிப்பே வராது. அப்படி இருக்கிறது நல்லது என்று மக்கள் நினைக்கிறார்கள். இப்படியே உருண்டை போறது, உருண்டை வர்றது, இப்படி இருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க? ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்ப்பார்கள், பார்த்தா பார்த்த உடனே சிரிப்பார்கள். கொஞ்ச தூரம் அப்படி மறைஞ்சிட்டு அப்படி திரும்பி வருவேன், அப்பவும் சிரிப்பார்கள்.
ஒரு மறைவு ஏற்பட்ட உடனே செய்வாங்க சொல்ல அது அப்பதான் சிரிச்சமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடந்தரை பார்த்தா சிரிக்கிறது, ஒரு பள்ளிவாசல பார்த்தா சிரிக்கிறது, இப்படின்னு பார்க்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றோம் என்னை பார்த்து சிரித்தார்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹி இயற்கை தன்மையாக இருந்துச்சு. மக்களை பார்த்து செய்வாங்க அப்படி மகிழ்ச்சியாக. இந்த நேரத்துல இது ஒரு அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா? எவ்வளவு கவலையோட மனுஷன் வெளியே வருவான். வரக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நம்ம சிரிக்கும் பொழுது அவன் அந்த கவலையை மறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க சிரிக்கிற மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி காலத்துல ஒருத்தர் இருந்தார், அப்துல்லான்னு அவருக்கு பேர். அவரை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா அவரை புனைப்பெயர் வைத்து பட்டப்பெயர் வைத்து கழுதைன்னு அவர் கூப்பிடுவார்கள். இஸ்லாத்துல பின்னாடி தடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதை விரும்பிக் கொள்வார். சில ஆளுங்களை நம்ம பட்டப்பேர் சொல்றது அவங்க ஏத்துக்கிட்டாங்க வைங்க, அது தப்பு கிடையாது. ஒரு ஆளு டுபா குடுங்குறோம், அவரை ஏத்துக்கிறாங்க வைங்க, ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் வைங்க, அவர் ஏத்துக்கிறார், உண்மை எப்படி சொல்லல சொல்லிக்கிறவங்க, அது தப்பு கிடையாது. நம்ம சொல்லுகிற அந்த பட்ட பெயரால் ஒரு கும்பிடுவாரு, 4 பேருக்கு மத்தியில பேசும்போது சங்கடப்படுவாருன்னு இருந்தா அப்ப சொல்லக்கூடாது. நம்ம சொல்றதுனால அவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு செய்ய வேண்டியதுதான், அப்படி சொல்லிக்கிற வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி காலத்துல அப்படி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அவரை கழுதைன்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு வேலை என்னன்னா எப்ப பார்த்தாலும் ரசூலை சிரிக்க வைக்கிறது. எப்ப பார்த்தாலும் செய்வாரு. அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப தக்குவாதாரியோ அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் ரசூலை அவருக்கு பிடிக்கும், இஸ்லாம் பிடிக்கும், அவ்வளவுதான். ரொம்ப ரசூலா கூட அப்படி சகாபாக்கள் மாதிரி அப்படி எல்லாம் அவர் இருக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கும் போது சிரிப்பாங்க. அவர் ரசூலா பார்க்கும் போது செய்வாரு, என்னத்தையே ஒரு ஜோக்க சொல்லி சிரிக்க வைப்பாரு. என்னத்தையே ஒண்ணு ரசூலா அவர்கிட்ட செஞ்சு செய்வாரு, அந்த மாதிரி சிரிக்க வைப்பாருன்ற காட்சிகளை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரி சகாபாக்கள் சிரிப்பு காட்டும் போது என்ன பண்ண பைத்தியக்காரன் சில பேர் நம்ம அப்படி பேசும்போது செய்வாங்க. அவங்க எவ்வளவு வேணாலும் நம்மளை கேள்வி பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேள்வி பண்ணுவீங்க அப்படி மண்டைக்கு அவங்களுக்கு அப்படியே 100 பேர் பிரஷர் அதிகமாயிரும். என்ன பைத்தியம் செய்ய, என்னை பார்த்து சிரிக்கிற, என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிற, இப்படின்னு கிண்டல் அடிக்கிறத சிரிக்கிறத ஜாலியா பேசுறத இதை சில பேர் என்ன செய்வாங்க, தப்பா நினைக்குவாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி அப்படின்னு நினைக்கிறேன் சிரிச்சு அவங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிமாக் இப்னு ஹர்ப், அவர் ஜாபிர் இப்னு சமுராங்கிற சஹாபிட்ட, அவர் சிமாக் இப்னு ஹர்ப்ங்கிற சஹாபி, அவர் ஜாபிர் இப்னு சமுரா என்ற அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, ஜாபிர் அவர்களே நீங்க ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல அவங்களுடைய சபையில உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஜாபிர் இப்னு சமுரா சொல்றாங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன். ரசூலுல்லாஹி சுபஹ் தொழுகை முடித்து விட்டார்களே, ஆனால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இன்னொன்னு என்ன விளங்குதுன்னா இந்த இஷ்ராக்னு ஒரு தொழுகை சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி சூரியன் உதிச்சோன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இஷ்ராக்ங்கிற பேர்ல தப்லீக் ஜமாத்துல எல்லாம் ஒரு தொழுகை சொல்லி தருவாங்க. சூரியன் உதிச்ச உடனே ஒரு தொழுகை சொல்லுவாரு. அது இஷ்ராக்ங்கிற பேர்ல ஒரு தொழுகை கிடையாது. ரசூலுல்லாஹி சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் உட்கார்ந்து பேசிக்கிருப்பாங்க. சூரியன் உதிச்சோன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இஸ்ராக்குங்கிற ஒரு தொழுகை. ஆனால் சூரியன் உதிச்ச பிறகு அந்த சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் ஒரு தொழுகை இருக்குது, லுகா தொழுகைன்னு அதுக்கு பேர். அந்த தொழுகை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இஸ்ராக்குங்கிற பேர்ல ஒரு தொழுகை தொழுவலை. இப்ப அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி சூரியன் உதிக்கிற வரைக்கும் எங்க உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து என்ன செய்வாங்க, தொழுது முடிச்சுட்டு எல்லாமே செஞ்சு முடிச்ச உடனே சகாபாக்களுக்கும் அரட்டடிச்சிருப்பாங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து செய்வாங்க. பழைய காலத்துல நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், அந்த கிறுக்குத்தனங்களை முன்னாடி அறியாமை காலத்துல செய்யற அந்த தவறுகளை எல்லாம் சொல்லி நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறேன், இப்படி எல்லாம் நாங்க போய் சிலை வணங்கியிருக்கிறோம், கல்ல வணங்கியிருக்கிறோம், மண்ணை வணங்கியிருக்கிறோம், அறியாமை காலத்துல அவர்கள் செய்த அந்த அறியாமை பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லி காட்டி சகாபாக்கள் சிரிச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க. சுபஹ் தொழுத பிறகு பள்ளிவாசல் உட்கார்ந்து செய்வாங்க. அந்த பழங்கதைகளை அறியாமை காலத்துல நடந்த முற்காலத்துல நடந்த அந்த கதைகளை எல்லாம் பேசி சிரிப்பார்கள். பள்ளிவாசலையே சிரிக்கிற குடும்பம்டா, வெளியே சிரிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி தொழுக முடிஞ்சா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. தொழுதுகிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு கேள்விக்கிட்ட அவர். ஆனா தொழுக முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. பள்ளிவாசல் தான் நமக்கு அப்படி நினைக்கக்கூடிய வீடு வீட விட்ட பள்ளிவாசல் அப்படின்னு இருக்கும் பொழுது சில பேர் பள்ளிவாசல் சின்னையா அப்படியெல்லாம் இருந்துச்சுல, அந்த மாதிரி நமக்கு பள்ளிவாசல் வேற கிளப்புக்கு போக மாட்டோம், வேற பாருக்கு போக மாட்டோம், நம்ம வேலை முடிஞ்சுன்னா பள்ளிவாசலா அப்படின்னு இருந்தா பள்ளிவாசல் இப்படி சிரிப்பு மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹன்லலான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருக்கு சிரிக்கிறது எல்லாம் பிடிக்கல.
வீட்டுல போன பள்ளிவாசல் இருக்கிற வரைக்கும் கரெக்டா அப்படிங்கிற சூழ்நிலை போதனை செய்யறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப பயம் வருது. ஆனா வீட்டுல போனா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிறோமா, இது அவருக்கு ஒரு டவுட் உண்டாக்குது. அவர் வெளியே வர்றாரு. அபூபக்கர் அவரை பாக்குறாங்க. என்னப்பா ஹன்னலா இப்படி இருக்கிற? நாற்பது ஹன்னலா ஹன்னலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படிங்கிறார். என்ன முனாஃபிக் ஆயிட்டியா? என்னப்பா சொல்றனே? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க போதனை செய்யறாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க, நம்ம அப்படியே கண் கூட பாக்குற மாதிரி இருக்கிறது. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே முன்னாடி பிள்ளைன்னு விளையாண்டுட்டு இருக்கிறோமா, பேசி சிரிச்சுட்டு இருக்கிறோமா, நிறைய விஷயம் மறந்து போயிருது. நம்மளை மீறி நிறைய விஷயங்களை மறந்து நம்ம பாட்டு விளையாட்டுல வீண் வேடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். அவங்க பாக்குறாங்க, உனக்கு மட்டுமா இருக்குது, எனக்கு மட்டும் தான் நானும் முனாஃபிக் ஆயிட்டோம். ரசூல்லாட்ட இருந்தா ஒரு மாதிரி, ரசூல்லா விட்டு வெளியே வந்த வேற மாதிரி இருந்தா முனாஃபிக் மாதிரி தெரியுது, ரெட்ட வேஷமா இருந்தது தெரியுது அப்படின்னு அவருக்கு பயம் வந்தது. நேரம் 2 பேரும் ரசூல்லாட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க முனாஃபிக் ஆயிட்டோம். என்னப்பா முனாஃபிக் ஆயிட்டீங்க? அவங்க விஷயத்த சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்தா பயம் இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாயிடுறோம், அப்ப இது முனாஃபிக் தானே அப்படிங்கும் போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க என்கிட்ட இருக்கும் போது எந்த மாதிரியான மனநிலைமையில இருக்கிறீர்களோ இப்படியே அச்சத்தோட பயத்தோட இப்படியே இருக்கிறீங்க. எந்த நேரம் முதிக்கிறது தஸ்பீஹ் அப்படி இருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்க போற பாதையில மலக்குமார் உங்க கையை பிடிச்சி முசாஃபா பண்ணிடுவாங்க. நீங்க இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மலக்காய் பண்ணீங்கன்னா, மலக்கா மனுஷன் தான், சாத்தன் சும்மா சாத்தன், கொஞ்ச நேரம் அப்படி இருக்க கொஞ்ச நேரம் எப்படிங்க, தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்காய் இருந்தாலும் திக்ரு தஸ்பீஹ்னா உங்களுக்கு வேற ஒரு சிரிக்கிறக்கோ பேசுறதுக்கு அரட்டடியோ ஒண்ணுமே கிடையாது. நம்ம மனுஷன் இப்படிதான் போயிருப்போம். அப்ப நீங்க மலக்குமார்கள் செய்வாங்க, அப்படி இருந்தீங்க பாப்பா நீங்க நம்ம ஆளுதான் அப்படி மலக்குமார்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, முசா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. சந்தோஷமா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, இதெல்லாம் தப்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த சிரிப்பது என்பது ஒரு இயற்கை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு பாக்கியம். இது மார்க்கத்துல தப்பெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது அப்ப உமர் என்ன செய்யறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சிரிக்க வைக்கிறாங்க. மனுஷனுக்கு அதன் வேணும், ஒரு ரொம்ப துன்பத்துல நுடிஞ்சு போய் படுத்து கிடக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம செய்யற நண்பர்களா இருக்கக்கூடியவர்கள் அவங்கள போய் சந்தோஷத்துல அவங்களோட இயல்பு நிலைமைக்கு அவங்கள மாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுக்கு முஸ்லிம்கள் வந்த பிறகு உள்ள நிலைமை உமர் அவங்க சொல்றாங்க, நாங்க மக்காவில் இருந்தப்ப மக்காவில் நேரத்துல எங்களுடைய பெண்கள்லாம் எங்களுக்கு அடங்கி உடங்கி இருந்தார்கள். யாரு? சகாபி பெண்கள். உமர் அவங்க சொல்றாங்க, எங்க மனைவிமார்கள்லாம் எல்லாம் அடங்கி உடங்கி இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு பார்த்தா மதீனாவில் பெண்கள் ராஜ்யமா இருக்கிறது, அங்க அம்மா ராஜ்யமா இருக்கு, அவங்க போறது சட்டமா இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஆம்பளை என்ன செய்யறாங்க, அடங்கி உடங்கி போறாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, 9 மணிக்கு மேல போன் வந்துருச்சுன்னா வீட்டுல பயம் வந்துடும், ஆக தெருவில் நிக்க கூடாது, இந்த வந்துடுறோமா சரிமா இந்தம்மா போறோமா அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தா மதீனாவுல அப்படி இருக்கிறாங்க ஆண்கள்லாம், அவங்க ராஜ்யமா இருக்கிறது. இதை பார்த்து மக்காவில் உள்ள பெண்களை கெட்டு போயிடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இல்ல அவங்க மட்டும் ராஜ்யம் பண்றாங்க, அவங்க ஆம்பளை மட்டும் பொம்பளை பயந்து இருக்கிறாங்க, நம்மளும் ராஜ்யம் பண்ணுவோம் இப்படின்னு இவங்களும் ஆம்பளை மீறி என்ன செய்யறாங்க, இவங்க சட்டம் போடுறாங்க. ஒரு தடவை எந்த அளவுக்குண்டா உமர் அவங்க அவங்க மனைவியை திட்டுறாங்க. உமர் மனைவி ஏத்து பேசுறாங்க, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, அதை சொல்லக்கூடாது இப்படின்னு உமர் ஏத்து பேசுறவங்க அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது இப்படி ஏத்து பேசுறாங்களே, புதுசா தெரியுத அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப உமர் அவருடைய மனைவி சொல்றாங்க, நீங்க நாங்க ஏத்து பேசுறது நீங்க தப்பா நினைக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்க ரசூலுல்லாஹ் ஏத்து பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த சண்டை போடுறாங்க, ஒரு பகல் ராத்திரி வரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறாங்க இப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன ஒண்ணு உங்களுக்கு அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இல்ல ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் சொல்றாங்களா அப்படின்னு அவங்களும் சேர்ந்து இந்த சீக்கு அவங்களும் சேர்ந்து தொத்திரிக்கு போல இருக்கு. நேர் மகள்கிட்ட வர்றாங்க, ஹப்சா கிட்ட சொல்றாங்க, ஹப்சாவே நீங்க ரசூலுல்லாஹ் ஏத்து பேசாத, ரசூலுல்லாஹ்ட்ட என்ன ரசூல் அந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிறாங்க மனைவிமார்கள்ட்ட, 1 மாச காலம் உங்கள்ட்ட உறவு வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தனி, ரசூலுல்லாஹ் தனி, இப்படி தனிமையில் இருக்கிறாங்க. அப்ப இவருக்கு அந்த விஷயம் விளங்கல. இவர் என்ன செய்யறாருன்னா, ஹப்சா தன்னுடைய மகள் ஹப்சாட்ட அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி, ரசூலுல்லாஹ் ஏத்து பேசாத, ரசூலுல்லாஹ்ட்ட நீ கரெக்டா நடந்துக்க, அவங்கள்ட்ட எதையும் அதிகமா வாங்கி கேட்காது, ஏதாவது எங்கிட்ட கேளு இப்படி எல்லாம் அறிவுரை சொல்றாரு.
ஆயிஷா வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ரசூல்லாவுக்கு, ரசூல்லா அவங்க மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து நீ ஏமாந்து போயிடாத, அவங்கள மாதிரி நீனும் பேசுறேன்னு போய் ரசூல்லா உடனே கோச்சிக்கிடுவாங்க அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அவர் ஒரு நாள் வீட்டுல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்ப ஒருத்தர் வீட்டு கதவு தட்டுறாரு. உமர்லாவுடைய ஒரு நண்பர் வீட்டு கதவு தட்டுறாரு. கதவு தட்டினா உமர் சுப நேரத்துல வந்து கதவு தட்டு என்ன செய்ய நடந்துச்சு, இல்ல ஆபத்தா அப்படின்னு ஒண்ணு இல்ல, ஆபத்துல ஒண்ணு இல்ல, மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ரசூல்லா தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் தலாக் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்படுறேன் இப்படிங்கிறார். ஃபஜர் நேரத்துல இப்படி ஒரு செய்தியா? வேகமா வர்றாரு, சட்டையை மாட்டிக்கிட்டு ஃபஜருக்கு பள்ளிவாசல் வர்றாரு. வந்தார் ரசூல்லா துணு முடிச்சுட்டு உட்கார்ந்து பேசுவாங்கல்ல, யார்கிட்ட பேசவும் இல்ல, நேர போய் வீட்டு மாடியில போய் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொன்ன நேர மகள் ஹப்சாட்ட போய் அதே மாதிரி இந்த அறிவுரை சொல்றாங்க. என்ன நடந்துச்சு, உங்களை ரசூல்லா தலாக் பண்ணாங்களா? இல்ல அப்படிலாம் உங்களுக்கு தெரியல, ரசூல்லா அங்க இருக்கிறாங்க கேட்டுக்கிறங்க, எங்களுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு இவர் நேர பள்ளிவாசல் வர்றாரு. வந்த சகாபாக்கள் கூட்டம் எல்லாம் உட்காந்து அழுது இருக்கிறாங்க. இவருக்கு அந்த இடத்துல இருக்க முடியல, தலாக் பண்ணாங்களான்னு தெரியல, என்ன நடந்துச்சு, அவங்களுடைய மக வாழ்க்கைய சேர்த்துல இருக்குது, ரசூல்லா கோபமா இருக்கிறாங்க, பள்ளிவாசல் இல்ல படங்களு வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நேர வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லாவுடைய ஒரு அடிமை அங்க இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி நீங்க வந்து உமர் வந்திருக்கன்னு சொல்லுங்க, அனுமதி கேளுங்க அப்படின்னு உமர் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அவர் திரும்பி வந்து சொல்றாரு, உமர் வந்தாரு சொல்ல சத்தமே பேசாம மூலமா இருக்கிறாங்க, அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இவர் திரும்ப அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து அழுது இருக்கிறாங்களே அந்த கூட்டத்தில் இருந்து உட்கார்ந்துக்கிறார். இன்னும் அவரால் இருக்க முடியல, எல்லாம் அழுது இருக்கிறாங்க, ஒரு மேற்றையில் தெரியுமே அப்படின்னு திரும்ப வர்றாரு. ரசூல்லாட்டு நான் வந்து சொல்லுங்க, இல்ல ரசூல்லா உண்மை பதில் சொல்லல. மூணாவது வர்றாங்க, சரி பதில் இல்லை நம்ம போயிட வேண்டியதுதான் அப்படின்னு உமர் திரும்புறாங்க. அவர் வேகமா ஓடி வந்து அந்த அடிமை வேகமா ஓடி வந்து ரசூல்லா உங்களை வர சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நேர உமர் என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வர்றாங்க. வந்தா அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஈச்சம்பாயில படுத்து கிடக்குறாங்க. ஒரு ஈச்ச மர அந்த ஈச்ச மரத்தினுடைய இந்த ஓலையில் அதனுடைய அந்த பாயினுடைய அந்த குப்பை இருக்குதுல அதுல தலைவணி செஞ்சுக்கிட்டு அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து உமர் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய மனைவிமார்களை வந்து தலாக் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நிமிர்ந்து பார்த்து இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. உன்ன ரசூலா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரசூலாவை இயல்பு நிலைமைக்கு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம மக்காவில் இருந்தோம்ல, மக்காவில் இருந்த வரைக்கும் உங்களை அடங்கி ஒழுங்கிருந்தாங்க, மதீனாவில் வந்த பிறகு என்னையவே ஏற்று பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டா உங்களை எல்லாம் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன கூட ரசூலா சிரிப்பு வந்துருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாரு, இயல்பு நிலைமை கொண்டு வர்றாரு. ரொம்ப திமிர் வந்துருச்சு, ஒரு சும்மா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு ரசூலா சிரிச்சுறாங்க. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றாரு, நான் இந்த செய்தி கேள்விப்பட்டு நேரமா ஹப்சாட்ட போனேன், இந்த மாதிரி ஆயிஷாவை எடுத்துக்கிற மாதிரி உண்மை எடுத்துக்கிறாரு, அவங்க வேற நீ வேற இப்படி சொன்ன ரசூல்லா அப்படின்னு ரசூலா கூட கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. அதாவது ஆயிஷாவை ரசூல்லா ஒரு மாதிரி, அதாவது அன்புல குடுக்கல் வாங்கல எல்லாம் கரெக்டா எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. அன்புல ஒருத்தர் மேல கூட அன்பு இருக்கு, ஒருத்தர் மேல குறைய அன்பு இருக்கு. அப்ப ஆயிஷா மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்க, அவங்க ரசூலா உரிமையோட என்னமா பேசுவாங்க, அப்படி நினைச்சுக்கிட்டு நீயும் பேசுன ரசூலாட்ட வாயை கட்டிக்கிறவ இப்படி நான் ஹப்சாட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூல்லா சிரிச்சுறாங்க. அவர் ரசூல்லா இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் மேல பார்க்கிற ரசூல்லா வீட்டுல கண்ணை கவர்ற எந்த பொருளும் இருக்காது. மூணு தோல் தொங்குது, ஒரு தோல் பாத்திரம், ஒரு தோல் பாய், இந்த மாதிரி ஒரு தோலா தொங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே வேற பேச்சு கொண்டாரு. அந்த பேச்சை விட்டுட்டு ரசூலை தலாக்லாம் பண்ணிடுற அந்த விஷயத்தை கேட்டுட்டு ரசூலுல்லாஹை சிரிக்க வச்சுட்டு வேற பேச்சுக்கு வந்துடுறாரு. நீங்க இந்த கிஸ்ரா இந்த ரோமானியர்கள் எப்படி இருக்கிறாங்க, பாரசீகர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு பரக்கத்து கிடைக்கணும், அவங்க எல்லாமே வணங்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அல்ல நிறைய விட்டு கொடுத்துருக்கலாம், நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கிறது, நம்ம கஷ்டங்கள்லாம் போகணும். ஏன் இதை கேட்கிறாருன்னா அந்த சண்டைக்கு காரணமா அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட சண்டை போட்டுருக்கிறது என்ன காரணம்னா அந்த மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட செலவுக்கு பணம் கேட்கிறாங்க, நீங்க கொடுக்குற பத்த மாட்டேங்குது, எங்களுக்கு வயிற்றுக்கு ஆக மாட்டேங்குது என்றெல்லாம் சண்டை போட்டுருக்கிறாங்க. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் அப்படி கோச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, நீங்க துவா செய்யக்கூடாதா, இந்த ரோமானியர்கள் பாரசீகர்கள் இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி துவா செய்யக்கூடாதா அப்படின்னவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா, அல்லாஹ் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா, இந்த மார்க்கத்து மேல சந்தேகமா இருக்குதா, அவங்களுக்குள்ள இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடும், பிரதிபலன்கள் அவங்களுக்குள்ள துணியாவிட முடிஞ்சு போச்சு,
நமக்கு வெயிட் பண்ணணும், நமக்கு இருக்கிறது இதுக்கு அவங்க ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, ரோமானியர்கள் பாரசீகர்கள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டா அப்ப கோவர்தனை செய்ய அப்படிங்கிற மாதிரி ரசூலா செய்யறாங்க. நமக்கு மர்மையில இருக்குதுப்பா, அதை எதிர்பார்த்து இருக்கணும் இப்படின்னு ரசூலுல்லாஹி பதில் சொல்றாங்க. சரி என்ன மன்னிச்சுக்கங்க, அல்லாஹ்ட்ட எனக்கு துஆ செய்யுங்க இப்படின்னு ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமைதிப்படுத்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துன்பத்துல இடிஞ்சு உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல அவங்களுடைய நண்பர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல வந்து சிரிக்க வைக்கிறார். இதெல்லாம் ஒரு நட்பை இன்னும் பலப்படுத்து. அந்த அறிய மனுஷன் கவலையெல்லாம் போயிருச்சு, ஒரு சிரிப்பு சிரிச்சா சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் சிரிக்கிறதுனால ஒரு சபையை சிரிச்சிடும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சிரிச்சு சகாபாக்கள் சிரிச்சு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுச்சா இல்லையா? இது மார்க்கத்துல தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இந்த பண்பாடு செய்யறாங்க, வரவேற்கிறாங்க, இது விரும்புறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சம்பவங்களை சொல்லும் பொழுது அவங்களும் சிரிக்கிறாங்க. சம்பவத்தை சொல்லும் பொழுது அவங்களும் சிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நம்ம சொல்வதாக இருந்தா, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகம்ங்கிற பேர்ல அப்படி எல்லாம் யார்கிட்ட பேசாம சிரிக்காம பழகாம அப்படிலாம் இருக்கல. நம்ம அப்படிதான் நினைச்சு இருக்கிறோம். அஜர்குமார்களும் எல்லாம் பார்த்து பார்த்து பழகி போய் அஜர்த்துனா கிட்ட போய் அதிகமா பேசக்கூடாது, கேள்வி பண்ணிடக்கூடாது, ஒரு சாமியார மாதிரி அப்படி நினைச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவங்கள ஒரு மனிதராகத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். அவங்க சில செய்திகளை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சிரிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொன்னா, ரசூலுல்லாஹி ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கிராமவாசி உண்மையை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர். ரசூலுல்லாஹி ஒரு செய்தி சொல்றாங்க, மனுஷனுக்குள்ள இந்த பேராசை பாருங்க, மறுமையில ஒரு ஆள் என்ன செய்வார்னா அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சொர்க்கத்துக்கு அனுப்பிச்ச உடனே அவர் அங்க போய் அல்லாஹ் என்ன செய்வார், அல்லாஹ் இல்லாம கொடுத்துருக்கலாம், நினைச்சது அங்க வேலையும் நினைச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அவர் அங்க போய் என்ன செய்யறாருன்னா, யா அல்லாஹ் நான் வந்து விவசாயம் பண்ணனேன். அவர் விவசாயியா இருக்கிறாரு ஊர்ல, அப்ப நான் விவசாயம் பண்ணனேன் அப்படிங்கிறாரு. என்ன விவசாயம் பண்ணணுமா, இங்க இருக்கு விவசாயம், இங்கதான் எல்லாமே கொட்டி கிடக்குத சாப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நல்லா சொல்றான். இல்ல இல்ல நான் விவசாயம் பண்ணேன் அப்படி பழகி போச்சு அவருக்கு. விவசாயம் பண்ண ஆளுங்க சும்மா மழை தண்ணியில மண்டை காஞ்சி போயிடும் உங்களுக்கு. என்னடா இது மழை தண்ணியில பரவாயில்ல, சும்மா நல்லா இருக்கிற நேரத்திலேயே உண்மையிலுமே இன்னத்தையும் உண்ட போட்டு செய்வாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் பாக்குறாரு, இல்ல விவசாயம் பண்ணனு அப்படியா, சரி விவசாயம் பண்ணுமா, அவர் விதைய தூவார், கண்மூடி கந்திருக்கிறக்குள்ள எல்லாம் விளைஞ்சு எல்லாம் ஒரு மழை மாதிரி நெஞ்சிறேன் ஒரு மூடைய வந்து குமிச்சிடும். அப்ப எல்லாம் என்ன செய்வான்டா, ஆகமுடைய மகனே உன்னை எதுவும் திருப்திப்படுத்தாது, இங்க வந்து விவசாயிகள் புறப்பட்டு இந்த உனக்கு என்ன நினைச்சிருச்சுல இப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்ட்டு ரசூலுல்லாஹி இதை சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு கிராமவாசி, பேசாம உட்கார்ந்து வேண்டியதானே, ஏதோ சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்கன்னு கேட்டு போகாம அவர் எந்திரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்ன ஆளுதான் அநேகமான மக்காவாசியால் மதினாவாசியா இருப்பாங்க, நாங்க கிடையாது, ஏன்னா நாங்க விவசாயம் பண்ண ஆளு கிடையாது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிறாங்க. உன்னைய பத்தியா சொன்னேன், இப்படி ஒரு ஆள் இருப்பாருன்னா அவர் என்ன செய்யறாரு, நக்கல் பாருங்க இடையில என்ன செய்யறாரு, அது நாங்களா இருக்க மாட்டோம், அந்த மாதிரி போய் அங்க போய் பேராசைப்படுற நாங்களா இருக்க மாட்டோம், நாங்க விவசாயம் கிடையாது, மக்காவாசியா இருக்கணும் இல்லாட்டி மதினாவாசியா இருக்கணும் இப்படிங்கிறார். அப்ப இதை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சிரிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல ரொம்ப ஒரு வேதனையோட கலந்து ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி நம்ம காலத்துல கூட அப்படி நடக்கிறது, அது வேதனை, அது சிரிக்கிறது அழுகுறான்னு தெரியல, அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்ல. ரசூலுல்லாஹி காலத்துல அப்படி கூட நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நாள் சுமூக வர்றாங்க, வந்த பள்ளிவாசல் கூட்டம் சரியான கூட்டம், ஏன்னா சுமூகத்துல கையில கூட கூட்டமா ரசூலுல்லாஹி காலத்துல எப்படி நடந்திருக்கு. எப்படி நம்ம காலத்துல சுமூக 4 பேர் 5 பேர் இருப்போமோ, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி காலத்துலயும் பார்த்தா சுமூக அந்த அளவுக்கு இல்லாட்டின்னு ரொம்ப பெரிய அளவுல இருக்காது, 10 தொழுகைகள் வர்ற மாதிரி கூட்டம் இருக்காது. ரசூலுல்லாஹி செய்யறாங்க, பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஆச்சரியம், என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, அபூ உபைதாங்கிற ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹ் வந்து பஹ்ரைன் அனுப்பிக்கிறாங்க. அங்க ஒரு அமீர் இருக்கிறார், அங்க ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க அந்த ஜிசியா முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட வந்து ஜிசியாவை வசூல் பண்றது அவருடைய வேலை. அவர் ஜிசியாவை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. இந்த அபூ உபைதா வந்த சம்பவம் நைட்ல வர்றாரு, சுபுக்குள்ள எல்லாருக்கும் மைட்ல தெரிஞ்சு போச்சு, நிறைய ஜாமான்கள் வருது, அந்த பஹ்ரைன்ல இருந்து நிறைய வெளிநாட்டு ஜாமான்கள் வருதுன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் சுப்புகளை பார்த்த கூட்டம் சரியான கூட்டம். ரசூலுல்லாஹி பார்த்தோடு சிரிப்பு வந்துருச்சு, என்னப்பா அபூ உபைதா வந்து செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ரசூலுல்லாஹி செய்யறாங்க, கிண்டலா, அபூ உபைதா வந்து மெசேஜ் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்களோட ஆமா ரசூலுல்லாஹ், அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, இல்ல அப்படி எதாவது சொல்லணும்ல, அவங்களும் செய்யறாங்க, அவங்களும் சேர்ந்துட்டு ஆமா ரசூலுல்லாஹ் அபூ உபைதா வந்து மேட்டர் தெரிஞ்சிருச்சு, ஏதாவது கொடுங்க,
ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நான் உங்கள்கிட்ட வறுமை பயப்படுறேன், வல்லாஹி லல்ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள்கிட்ட நான் வறுமை பயப்படலப்பா, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு காசு பணம் நிறைய கொடுக்கப்பட்டு அதனாலே அழிஞ்சு நாசமானாங்களே, அந்த மாதிரி நீங்க காசு பணத்துக்கு அடிமையாயிருங்களோ, அதனால நீங்க விலை போய் விடுவீர்களோ, அழிந்து போய் விடுவீர்களோ என்று நான் பயப்படுறேன்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரில பார்க்கணும். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல 27ஆம் கிழமைன்னு சொல்றாங்கல்ல, தராவி அந்த 27ஆம் கிழமையில் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட்டம் வரும். என்னடான்னு பார்த்தா அன்னைக்குதான் பள்ளிவாசல வாழைப்பழம் கிடைக்கும், அன்னைக்குதான் பூந்தி பொட்டலம் கிடைக்கும், அன்னைக்குதான் பிரியாணி பொட்டலம் கிடைக்கும். இந்த மாதிரி நாசா உட்காந்து கூட்டம் அழும்போது பாருங்க, அது முதல் நாள் அந்த மாதிரி கூட்டம் வரும். முதல் நாள் வந்த உடனே அந்த கூட்டம் வர்ற மாதிரி 27ஆம் கிழமைக்கு ஒரு கூட்டம் வரும். இதெல்லாம் என்ன காரணம்? அந்த மாதிரி இந்த சாப்பாடு கிடைக்கின்ற மனுஷன் அந்த லைன்ல நிக்கிறாங்க, ஒரு இலவசமா ஃப்ரீயா இதை தரான்னு சொல்லுவாங்க. ரேஷன்கள்ல ஃப்ரீயா தரப்போறான், அல்லது ஜவுளி கடையில ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் அப்படி லைன்ல கியூ நிக்க பாருங்க. பள்ளிவாசல் அப்படி கொடுத்து பாருங்க, பள்ளிவாசல் விட்டு நிக்க நீங்க பள்ளிவாசல்லையே. அதனாலதான் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை, ஒட்டகம் கொடுக்கணும்னு சொல்லி பாருங்களேன். ஒட்டகம் கொடுக்க போற தப்பு ஜமாத்துல பள்ளிவாசல சும்மா முதல்ல யார் வர்றாங்களோ எல்லாத்துக்கும் ஒட்டகம் பிரி அப்படின்னா 12 ஆளுக்கு 12 கிலோ கூட்டம் வந்துரும்ல, காலையில் 10 கிலோ கூட்டம் வந்துரும்ல. ரசூலுல்லாஹ் இது அப்படியே ஒரு நேரத்தில் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் யஅலமு அஹதுஹும் அன்னஹு தஜிது அர்கன் சமீன் அவ் நிர்மாத்தைனி ஹஸரத்தைனி, மனிதனுக்கு சதத்தரிச்சி உள்ள எலும்பு உங்களுக்கு தரப்போறோம், நல்ல ஒரு எலும்பு, அதாவது லெக் பீஸ் இருக்கு, லெக் பீஸ் தரப்போறோம், அல்லது ஆட்டுடைய 2 கால் குழம்பு அது தரப்போறோம், இஷாவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா இஷாவுக்கு ஒரு கூட்டம் கணக்கில் இருக்காது. அந்த மாதிரி மக்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இதுக்கு எப்ப ஆசைப்படுறீங்க? அல்லாஹ்ட்ட உள்ள இதோட சேர்ந்தது இல்லையா? வலல் ஆகிரத்து கைருள்ள கமிழல் ஊழா, முந்தியதை விட பிந்தியது மறுமை நாள் உங்களுக்கு சிறந்தது இல்லையா? இப்படிலாம் எல்லாம் செய்யலாம். ஆகிரத்து கைருவா புக்கா, மறுமை நாள்ல கிடைக்கிற பாக்கியம் தான் சிறந்தது, நிலையானது. அதுக்குத்தான் ஆசைப்படுமே தவிர நீங்க என்ன செய்றீங்க? அற்பத்துல அற்பம் சீக்கிரமா உங்கள்கிட்ட முடிஞ்சு போயிரு, சிண்டா முடிஞ்சு போயிரு, இதுக்கு போய் ஆசைப்படுறீங்களே என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. சுபூக்கு வந்த அந்த கூட்டத்தை பார்த்து சிரித்த காட்சியை நம்ம பார்க்கணும். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்கள்ல அவங்க சிரிப்புலாம் எப்படின்னு கேட்டா ரொம்ப வாய் விட்டு அந்த கடவாய்க்குள் தெரிகிற மாதிரி சிரிச்சு ரொம்ப ரேர், பெரும்பாலும் புன்னகையாத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறவங்கல்ல அந்த மாதிரி அப்படி சிரிச்சிருக்கிறாங்க, ரொம்ப ரேரா இருக்கும். விழுந்து சில பேர் செய்வான், அப்படி எல்லாம் சிரிக்க பக்கத்துல உள்ள அடிக்கிறது, கீழே முட்டுறது, இப்படி எல்லாம் சிரிச்சு அனுபவம் பாருங்க. அது மாதிரி தப்பு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு பெரும்பாலும் அந்த புன்னகையாத்தான் இருக்கும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இன்னொரு கட்டத்துல அவங்க சிரிச்சே நம்ம ஹதீஸ்ல பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளையில ஒருத்தன் அல்லாஹ் செய்ய மாட்டா, மலக்குமார்களை கூப்பிட்டு ஒரு ஆளை விசாரிக்கும் பொழுது இவனுடைய பெரிய பாவத்தை எல்லாம் மறைச்சிட்டு சின்ன பாவத்தை மட்டும் வாசிங்க இப்படிமா நல்லா. அப்ப மலக்குமார்கள் சின்ன சின்ன பாவத்தையே என்ன செய்வாங்க, அப்படியே கிண்டல் பண்ணா, இங்க கேள்வி பண்ணனா, இங்க வந்து திட்டனா, இப்படின்னு சின்ன சின்ன பாவங்கள் அவனுடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. உடனே அதையெல்லாம் பார்த்து மறந்து போய், ஆகா ஒரு பாவம் சின்ன பாவம் விடாம இவ்வளவு சின்ன பாவத்தை எல்லாம் அல்லாஹ் பதிவு பண்ணி அதை நமக்கு வாசிக்கிறாங்க. பெரிய பாவத்தை அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகுது? சின்ன பாவம் இவ்வளவு பெரிய லிஸ்ட்னா பெரிய பாவத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினா நம்ம அவ்வளவு தொலைஞ்சோம் இப்படி நினைக்குவானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஏப்பா இதெல்லாம் நீ செஞ்சியா? ஆமா அல்லாஹ் செஞ்ச உண்மைதான், எதையுமே மறக்க மாட்டானா. அல்லாஹ் என்ன செய்வானா, அவருடைய பெரிய பாவத்தையெல்லாம் வாசிக்க சொல்ல மறைச்சிடான்ல. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அல்லாஹ் ஒரு கிண்டல் பண்றான். இவனை என்ன பண்றான், நீ இவனுடைய சின்ன பொண்ணுடைய பாவம் இருக்குல்ல, இவனுடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் பாகமா ஒரு நன்மை எழுதுருங்க. அவனுடைய அந்த கொள்கை, அவனுடைய ஈமானு அதை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இவனுடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க, அதுக்கு பகரமா ஒரு நன்மை எழுதிக்கிறங்க. இப்படின்னு ஒவ்வொரு சின்ன பாவம் அழிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவன் பேசாம பார வேண்டியதானே, இவன் என்ன செய்வான, யாரெல்லாம் சின்ன பாவத்துக்கு மட்டும் நன்மை கொடுத்துருக்குறேன், நான் பெரிய பெரிய தப்புல பண்ணிருக்கிறேன், குழப்பம் இருக்கிறேன், கூத்தடிச்சிருக்கிறேன், இப்படி நான் செய்வான பெரிய பெரிய பாவத்தை இவனை சொல்லுவானா. இதை பார்க்கும்போது அல்லாம சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் அவங்களோட செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லும்போது மனுஷன் பாருங்க, அதாவது ரொம்ப ஓவரா தெரியல. அல்லாவே மறைச்சு இவனை வேணாம் பயிரகப்படுத்த வேணாம் அப்படின்னு நன்மையை அல்லாஹ் நன்மையை தர்றான். கொஞ்சம் நன்மையா வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு ஓடி போயிருவோம் அப்படின்னு நினைக்காம செய்யறான்.
அங்க நின்றுகிட்டு இதெல்லாம் அவன் வாயால அவன் செய்த தப்ப சொல்லுவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லும்போது செய்யறாங்க, அவங்க சிரிக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை வீட்டுல இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த காசு பணம் கேட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சத்தம் பயங்கரமான சத்தம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க பாட்டு சட்டத்துக்கு மேல சத்தம் உயர்ந்துகிட்டே இருக்கு. உமர் வெளியில வர்றாங்க. வந்த உடனே உமர் வர்றாங்க. உமர் அனுமதி கேட்கிறாரு. வெளியே நின்றுகிட்டு உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு மாமனார் தான், ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் நண்பர் தான். யாரா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறதா இருந்தா அவங்க அனுமதி பெற்று தான் வர வேண்டும். அப்ப ஒரு அனுமதி கேட்கிறார் உமர், இந்த மாதிரி வரலாமான்னு கேளுங்க அப்படின்ன உடனே உமர் வர்றாருங்கிற செய்தி உள்ள வந்த உடனே அவங்க மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் சண்டை போட்டுறாங்கல்ல, எல்லாம் சத்தத்தை காண கப்சிப்புன்னு எல்லாம் போர்வை எடுத்து கோத்திக்கிட்டு எல்லாம் ஓடி போச்சு உள்ள. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உமர் பாக்குறாங்க, அல்ல அப்படி சொல்ற அல்ல அவங்களை இதே மாதிரி எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒரே சிரிப்பா இருக்குது அப்படின்ற இவர் ஆச்சரியம் அவருக்கு என்ன தெரியல. இவர் வந்து கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே நான் ஒன்றும் இல்லை, நீ வந்தீங்களா, நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே சத்தமா இருந்துச்சு, நீ வந்த உடனே பார்த்தா எல்லாம் அடங்கி உடங்கி போயிருச்சு. அப்படி இவரு கடுப்பாயிறாரு. என்ன பண்ணுச்சு, என்னையே பார்த்து பயப்படுறது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து பயப்படுறதா? என்ன ரசூல்லா பக்கத்துல இருக்கும்போது சத்தம் போடுவீங்க, நான் வந்தா சத்தத்தை குறைச்சிக்கிறீங்களா? நீங்க ரசூலா ஒண்ணா, நீங்க ரசூல்லா எதை சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க வாயில் எடுத்துருவீங்களே, நீங்க கோகாராச்சே, அதனால உங்களை பார்த்தாலே பயமா இருக்குது இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உமரை திருப்புறாங்க, இவப்பா இவங்க ஓடுறாங்கன்னு நீ ஆச்சரியப்படுற, என்ன எனக்கு பயப்பட மாட்டீங்கன்னா உனக்கு பயப்படுறாங்கன்னு. நீ ஒரு வழியில வந்தா சைத்தான் வேற ஒரு வழியை ஓடி போயிடறான். உன்னைய பார்த்து சைத்தான ஓடி போயிடுறாங்க, இவங்க எல்லாம் ஓடி போறது ஆச்சரியமாயிருது. உமர்கிட்ட இதெல்லாம் ஈடுபடாது, உமர்கிட்ட வந்து பாராட்ட முடியாது அப்படின்னு சைத்தான பயப்படுறாப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அவர்கள் உமர்கள் அவங்க வந்து இந்த பெண்கள் எல்லாம் ஓடுற பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அந்த ஒரு வேதனையில கூட இதெல்லாம் எப்படி நடக்குது, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிரிப்புல இருந்துகிட்டு அப்படி மமதையில் ஆணவத்தில் அப்படி இல்லை, வறுமையில வறுமை, சோத்துக்கு வழி இல்ல, உங்களுக்கு படுக்கிற ஒழுங்கான பாய் இல்ல, ஒழுங்கான தலையில இல்ல, ஒரு தலையில வீட்டுல உள்ள 3 பேர் படுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான நிலைமை, அடுப்பு பற்ற வைத்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்படியே நிலைமையில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் போர்க்களம் பூண்டு போட்டு அப்படி நிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க தர காசு பணம் பத்தல அப்படி நிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சிரிக்கிறாங்கன்னா, மனுஷனுக்கு காசு பணம் வந்தாலும் சிரிக்க முடியாது, காசு பணம் இல்லாமல் சிரிக்க முடியும். மகிழ்ச்சி என்பது நம்ம உருவாக்கி கொள்வதுதான். அதனால இதெல்லாம் நம்ம காசு இல்லைன்னு அப்படி கொண்டு போயிருது, காசு இருந்தா செஞ்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம செய்யணும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க காலத்துல நம்ம இது கேள்விப்பட்ட சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வர்றார், வந்து அல்லாஹ் வழி தூதரே நான் நாசமாயிட்டேன் அழிஞ்சிட்டேங்கிறார். என்னப்பா என்ன பண்ணிட்டேன், நோம்பு வச்சுட்டு என்னுடைய மனைவியோட நான் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா நீ வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. அடிமையெல்லாம் இல்ல, என்கிட்ட அடிமையெல்லாம் இல்லைங்கிறார். அப்படியா, அப்ப ஒரு 60 நோம்பு ஒரு 2 மாசத்துக்கு என்ன செய்ய நோம்பு வச்சு அதனால இதுக்கு பரிகாரங்கிறார். அப்ப அவர் பாக்குற 2 மாசம் நோம்பா, 1 மாசம் நோம்புல ஒரு நோம்பு போயிருச்சு, இங்க 2 மாசம் நோம்பு வைக்கிறது அதெல்லாம் ஜாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். அப்படியா, அப்ப ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு போட்டுரு, 60 ஏழைக்கு உணவு வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த நமக்கு நமக்கு சத்து பத்தாது, அதுல 60 ஏழைக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அல்ல அப்படி மார்க்கம் பாருங்க, கண்டிப்பா நீ வந்து செஞ்சுட்டு ஆகணும் அப்படிலாம் கிடையாது. எந்த அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு மார்க் அறிஞர் அப்படியெல்லாம் மக்களுக்கு மார்க்கு சொல்லிடுறாங்க. ஒருத்தர் கூட இடையில சொன்னார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ஒரு ஆளை வண்டி விட்டு ஏற்றுறது அஜரத்துல போய் பரிகாரம் கேட்டா அவர் எத்தனையோ 4000 ஆடு இருக்கணும், 4000 ஆடு எடுத்தாலும் பரிகாரம் தான் யாரை செய்ய முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட இதை வந்து ஒரு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பரிகாரம் சொல்றாங்க, அது முடியல அப்படின்னா இதை செய், இல்ல அது முடியல அதை செய், இப்படி ஒரு செய்யறாங்க. மனுஷனுக்கு என்ன சக்தியோ அதைத்தான் ஒரு மனுஷன் செய்ய முடியும், சக்திக்குமே என்ன செஞ்சுதான் ஆகணும்னு அப்படி கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 60 ஏழைக்கு உணவளிக்க முடியுமா, இல்ல அது முடியாது, சாமி உட்கார்ந்துருக்கிறார். இவருக்கு எடுத்து பிடிச்சி சொல்றது எதுவும் முடியாதுங்கிறார். ரசூலுல்லாஹ் சாமி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ஜக்காத்துடைய அந்த பொருள்கள் வருது, கோதுமை பேரிச்சம்பழம் இதெல்லாம் 3 முறையா வருது. ரசூலுல்லாஹ் அவர் பிடிக்குமாப்பா, இந்த 60 ஏழைக்கு உணவளிக்க முடியலன்ற இதை கொண்டு போய் எல்லாருக்கும் போய் ஒரு 60 ஏழை பார்த்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு
அல்லாஹ்வுடைய தூதரே மதீனாவுல என்னை விட பெரிய ஏழையா இருந்தா நானே எடுத்துக்கிறேங்கிறாரு. அதை பார்த்த உடனே நானே வீடு கொண்டு போயிருந்தேங்கிறாரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கு அவருக்கு, எவ்வளவு ரசூல்லா ஒரு தப்பை செஞ்சுட்டு அவர் வர்றாரு. ரசூல்ல பரிகாரம் சொன்னா பரிகாரத்துக்கு வழி இல்ல, அதுக்கு வழிகாட்டி கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இல்ல நான் தான் பெரிய நான் வச்சுக்கிறேன்னா ரசூல்லாவுக்கு சிரிப்பு வந்துருக்கு. ரசூல் ராசன் செய்யறாங்க, இதெல்லாம் சிரிக்கிற சம்பவம் தானே. ரசூல் ராசன் இதை பார்த்து சிரித்தார்கள் என்ற செய்தியை சைவல் புகார் என்னென்ன செய்யறோம் அதை பார்க்கணும். பல கட்டங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கோவம் படல, இவர் பண்றதை பார்த்தா கோவம் மறந்து எவ்வளவு தும்முறு ரசூலா கேட்கல. ரசூல் என்ன செய்யறாங்க, மனிதனுடைய நிலைமை அப்படித்தான், மனிதன் அப்படித்தான் இருக்கிறாங்க கண்டு சிரிக்கிறார்கள். அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு ரசூலுல்லாஹ், எல்லாம் கொடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க, ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படிங்கிறார். வெளியூர் போறதுக்கு ஒரு வண்டி இல்லை வழி இல்லை, வந்து சொல்றாரு ஒரு ஒட்டகம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லப்பா ஒட்டக குட்டி வேணும் தர்றேன். இல்ல ரசூல ஒட்டக குட்டியை வச்சு அது வளர்ந்து என்னைக்கு நான் வெளியூர் போறது, ஒட்டகத்தை கொடுங்க. ரசூலுல்லாஹ் இல்லப்பா ஒட்டக குட்டி தருவேன், ஒட்டக குட்டி எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப எல்லா ஒட்டகமும் ஒரு ஒட்டகத்து குட்டி தானே, ஒட்டக குட்டினா ஒட்டக குட்டியை தர போறேன், நான் பெரிய ஒட்டகத்தை கொடுத்தாலும் அது இன்னொரு ஒட்டகத்துடைய குட்டி தானப்பாது, அதுவே வந்துச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அவங்க கிண்டல் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, அவங்க கிண்டல் பண்ணுகிற காட்சிகளை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து வயசான பெண்மணி அவங்க வர்றாங்க. சமயம் திரும்பி இதில் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது. அவங்க வந்து சொல்றாங்க, நல்லா எடுத்துக்கிற எனக்கு வந்து சொர்க்கத்துக்கு நான் போகணும்னு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போறலாம் கரெக்டுலாம், கிளவிலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே கவலை, கிளவி சொர்க்க முடியாது, அப்ப நம்ம அமல் செஞ்சு என்ன புண்ணியம், நம்ம எதுக்கு துருவோட நோய் வைக்கிற அப்படியே கவலையோட போறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிங்க, மாமா கிளவியா போக மாட்டேன்னு அர்த்தம். கிளவி போக மாட்டேன்னு என்ன அர்த்தம், நீ கிளவியா இருக்குமோ சொர்க்கம் போக மாட்டேன், அல்ல உன்னை குமரி ஆக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். இன்சா அவர்களே ஒரு புதிய படைப்பை படைத்துக்கணும், எல்லாமே கண்ணீர்களாக இருப்பார்கள் அல்ல சொல்றான். அதனால நீ கிளவியா போக மாட்டேன், உனக்கு அல்ல இளமையை கொடுத்துருவோம், அப்புறம் தான் நீ சொல்றது போவேன் இப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, சகாபாக்கள் பேசும்போது அவங்களும் சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான கேள்வி கிண்டல் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. இந்த மாதிரி கேள்வி பண்றது, சிரிக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அதெல்லாம் மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கா இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குது. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், தவிர எல்லா நேரத்துல உட்காந்து சிரிச்சிருக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ரொம்ப பெரிய துன்பத்துல இருப்பான், மூத்தாயி போய் வீட்டுல செய்வான், கொண்டாடி போயிருப்போம், கொஞ்சம் அழுதுட்டு இருப்பான், அங்க போய் உட்காந்து 4 பேர் சிரிச்சு பேசினோம்னீங்க, சிரிக்கதான் இஸ்லாத்துல அன்பு இருக்குன்னு சிரிச்சீங்கன்னா அப்புறம் கர்பலமாயிரும். அங்க போய் சிரிக்க கூடாது. எந்த இடத்துல அழுகணுமோ, ஒரு மூத்த பார்த்தா, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா, அல்ல வேற மாதிரி ஏதாவது சுனாமி இந்த மாதிரி ஏற்படுது வைங்க, அந்த மாதிரி நேரத்தில் பயப்பட வேண்டும். எந்த நேரத்தில் நம்ம பயப்பட வேண்டுமோ, கண்ணீர் விட வேண்டுமோ, கவலைப்பட வேண்டுமோ, அங்க போய் உட்கார்ந்து சிரிக்கக்கூடாது. வாழ்க்கையே ஜோக்குண்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது ஆயிடக்கூடாது. நம்ம அப்படி ஜோக்குக்கு அடிமையாகி போயிடும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, வீட்டுல போய் உட்கார்ந்தா அந்த ஜோக்கு தான், வெளியே வந்தா ஜோக்கு தான், கடத்திட்டு போனா ஜோக்கு தான், எல்லாமே ஜோக்கு. வாழ்க்கை முழுக்க ஜோக்குன்னு அப்படியே ஆயிடக்கூடாது. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், அந்த கவலைப்பட வேண்டிய நேரத்தில் கவலைப்படணும். எந்த அளவுக்குண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வந்து ஒரு மழை ஏற்பட்டாலும் சரி, ஒரு மழை வருது, ஒரு பயங்கரமா ஒரு காத்தடிக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முகத்துக்கு கவலை தெரியுமா. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே காத்து வருது மழை வருதுன்னா மக்கள் பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, நீங்க என்ன பார்த்த உடனே உங்க முகத்துல ஒரு கவலையினுடைய அறிகுறி தெரியுது அப்படிங்கும் போது, அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும், எப்படி மழை வருதாம இருக்க முடியும், ஆறு சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு காத்து அனுப்புனான். அவங்க அதை மழை பொழிகிற மேகம் என்றுதான் நினைத்தார்கள். ஒரு மழை வர்ற மாதிரி இப்படி காத்து அடிச்சு மேகங்கள்லாம் அப்படி திரண்டு வந்துச்சு. ஆனால் அது அவங்களை அழிக்கலையா, அந்த மாதிரி அல்லாஹ் வந்து இதுல ஒரு அழிவை ஏற்படுத்துவான். ஒரு சில பேருக்கு அழிவாயிருந்தா இல்லையா, மழை பெய்யுது நமக்கு நல்லா இருக்கிறது, சில பேர் வீட மண்ணுக்குள்ள போயிருது, சில பேர் அதுல மழையில கரண்ட் கம்பி விழுந்து அதுல செத்து போயிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் மழையில பயணம் பண்ண முடியாம போயிருது, சில பேருக்கு துன்பமா இருக்குது இல்லையா, அதையும் நம்ம நினைக்க வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கவலைப்பட வேண்டிய நேரத்தில் கவலைப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லாம் எடுத்துக்கிறேன், நீங்க வந்து எங்கள்கிட்ட விளையாடுறீங்களே, நீங்க வந்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சிரிச்சாலும் பொய் சொல்றது கிடையாது, உண்மையை சொல்லித்தான் ஜோக்கடிப்பாங்கிறாங்க. பொய்யை சொல்லி நான் ஜோக்கடிக்க மாட்டேன், பொய்யை சொல்லி மக்களை சிரிக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க.
அதனால சிரிக்க வைக்கணுங்கிற பேர்ல பொய் சொல்றதுன்றது மார்க்கத்துல கூடாது. இதை விளங்கி அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவான அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். அல்லாஹ் வழங்கியிருக்கிற மனிதனுக்கு மாத்திரம் வழங்கியிருக்கிற இந்த சிரிப்பு என்ற விஷயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மார்க்கத்தில் சிரிப்பு என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி எவன் பொய் சொல்கிறானோ அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க வைக்கிறது, பொய்யை சொல்லி சிரிக்க வைக்க கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி சிரிப்பது என்பது ஒரு சந்தோஷமா இருக்கிறான்டா அவனை பார்த்து நம்ம சிரிக்கலாம், கவலையில் இருக்கிறவனையும் நம்ம சிரிக்க வைக்கலாம். ஆனால் ஒருத்தர் துன்பத்துல கிடக்கும் பொழுது அதை பார்த்து சிரிக்க கூடாது. அப்படி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம்ல, தெருவில் உட்காந்துருப்பான், 4 பேர் தெருவில் உட்காந்துருப்பான், ஒரு கல் கிடக்கு, அவ வர்ணமான செய்வான், பார்க்காம வந்துருவான், இடிச்சு கல் அடிபட்டு கீழே விழுவானா இந்த 4 பேர் சிரிப்பாங்க, பார்த்து வர வேண்டியதானே, வேற விழுந்துறான் பாரு, இப்படின்னு இந்த மாதிரியான சிரிப்பு கூடாது. ஒருத்தர் துன்பத்தில் ஆடும் பொழுது நீ ஜோக்குங்கிற பேர்ல இருக்கிற எல்லா காட்சிகளும் இப்படித்தான் இருக்குது. ஒருத்தர் கீழே விழுந்த பார்த்து 4 பேர் சிரிக்கிறது, ஒருத்தர் 4 பேர் போட்டு உதப்பாங்க, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறது, அப்படி நம்ம சைக்கோமா ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் துன்பப்படுறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதா இருந்தா மனநோயாளி அப்படி இருக்க முடியும். அந்த மாதிரியான சைக்கோ மாதிரியான சிரிப்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். ஒரு பயணத்துல ரசூலுல்லாஹி காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா தூங்குறாரு, அவருடைய ஒரு பொருளை சகாபாக்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு முடிச்சு பாக்குறது காணும், என்னடா இது வச்ச பொருளை காணும், தூங்கும் போது எவனை அடிச்சுட்டானே அப்படின்னு பார்த்து பயப்படுறாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க, என்னப்பா ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல அவர் கையில இருந்து அம்பு வச்சிருந்தாரு, அதை வச்சுட்டு தூங்குடாரு, நான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டோம், எந்திரிச்சு முடிக்கிறாரு, பயப்படுறாரு. இப்ப நம்ம உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது ஹலால் இல்லையா நமக்கு, இது எப்படி ஹலால் ஆகும்? ஒரு முஸ்லிமை வந்து பயமுறுத்துறது, அவனை துன்புறுத்துறது, இது எப்படி நம்ம ஹலால் ஆகும் இப்படின்னு அப்படின்னு எடுத்து வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறாங்க. சில ஆளுங்க அப்படிலாம் குடும்பத்தனம் பண்ணும், ஒரு ஆள் செல்போனை வச்சுட்டு தெரியாதனமா செல்போனை வச்சுட்டு படுத்துவோம், எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தால தேடுது. ஏன் இந்த மாதிரி அசால்ட்டா இருக்கணும்? அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்னு எல்லா மனுஷனும் ஒரு நேரத்தில் அசால்ட்டா தான் இருக்கும். ஏன் அசால்ட்டா இருந்தாலும் அவனுக்கு புரிய வைக்கணும். 2 நாள் எவ்வளவு மன உளைச்சல் ஆளாகும், எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்திச்சிருப்பான், வீட்டை போய் திட்டிருப்பான், முன்னாடி திட்டிருப்பான், பிள்ளைய திட்டிருப்பான். இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்மையான செய்தா கண்டிக்கிறாங்க. சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இது கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. இதுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இந்த சிரிப்பு சம்பந்தமாக உள்ள குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள மேற்று. இன்னொரு செய்தியை சொல்லிருக்கிறாங்க, வழக்கமா உள்ளதுதான் அது. நம்முடைய பள்ளிவாசல் வேலை வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமலான் மாசம் இந்த துவக்கத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கீழே உள்ள அந்த ஃப்ளோரை முடிச்சுட்டு உள்ள போயிடலாம், அங்கேயே 21 தொழுகலாம்ங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல உடனடியா கையில ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தாதான், 2 லட்சம் ரூபாய் கையில இருந்தாதான் முடிக்க முடியும். அந்த நிலைமைகளை இந்த உங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். நன்கொடைகள் வழங்கக்கூடியவர்கள், உதவிகள் வழங்கக்கூடியவர்கள் உடனடியாக தேவை ஏற்படுறவங்க கொடுக்குற உதவி தான் உதவியா இருக்கும். தேவை முடிஞ்ச உடனே உதவி பண்றது அது எந்த வகையில உதவியா இருக்காது. அதனால நம்ம கடனாளி ஆயிராம, கஷ்டப்படாம, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம உடனடியாக பள்ளிவாசல் வேலை முடிவடைவதற்கு எல்லாரும் அல்லாஹ்வுக்காக இந்த ஜும்மாவுல தாராளமாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாரி வழங்குங்கள். நீங்க பணம் கொண்டு வராவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை தேடி வந்து நிர்வாகிகள் என்ன செய்வாங்க.